நவராத்திரி நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பமாக போகுது. அன்னைக்கு சாயந்தரம் கட்டு சிங்கி ஒன்னா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, நாளைக்கு நடக்க போற தாண்டியா நைட்டுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா அந்த தாண்டியா ஷோக்கு அப்பாவுக்கு தான் டிக்கெட் கிடைச்சிருக்குல்ல. ஆமா கட்டு, சரியா சொன்ன நீ. உனக்கு தெரியுமா, இந்த தாண்டியா நைட்ல யாரு நல்லா தாண்டியா ஆடுறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கூட கிடைக்குமா. அதுல 2 அவார்டு இருக்கு. ஒன்னு பெஸ்ட் மிஸ்டர் தாண்டியா சாம்பியன், இன்னொன்னு மிஸ் பெஸ்ட் தாண்டியா சாம்பியன். அப்படியா? ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுச்சிங்கி? அட கட்டு, அப்பா டிக்கெட்ஸ் மட்டும் இல்ல பேம்ப்ளெட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாருல்ல, அதுல இருந்துதான் நான் படிச்சேன். இன்னொரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அம்மா நவராத்திரி பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க கட்டு சிங்கி பக்கத்துல வந்தாங்க. அவங்க சிங்கி கிட்ட சொன்னாங்க, சிங்கி, எனக்கு மார்க்கெட்ல இருந்து சில பொருட்கள் வாங்கிட்டு வரணும். அதனால நீ என் கூட வா. கட்டு, அப்பா வர நேரமாச்சு, அதனால நீ இங்கே இரு. ஓகேமா. மம்மி சிங்கி 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங்காக கிளம்புனாங்க. சிங்கி பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட் பார்க்க ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. டெக்கரேஷன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் அங்க நிறையவே இருந்துச்சு. கலர்ஃபுல் சோலி ஷால் வாங்குறதுக்காக நிறைய பேர் கும்பல் கும்பலா வந்திருந்தாங்க. அடுத்த நாள் தாண்டியாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. வாவ்மா, இன்னைக்கு மார்க்கெட் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சிங்கி, இந்த நவராத்திரி முடிகிற வரைக்குமே மார்க்கெட் இப்படி கலகலன்னு தான் இருக்கும். ஓகேமா, நாம இங்க என்ன வாங்க போறோம்? சிங்கி, நாம முதல்ல கர்பா வாங்கணும். ஏன்னா நவராத்திரிக்கு நாம அதுதானே வைக்க போறோம். அப்படியா? ஆனா அம்மா அது என்ன? சிங்கி, ட்ரெடிஷனல் கர்பா இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். முதல்ல வீட்ல நாம ஒரு கர்பாவை வைக்கணும். அதுக்கப்புறமா அத சுத்தி தான் கர்பா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க நவராத்திரி கர்பாவை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படியா? ஆனா அம்மா, நீங்க இத பண்ணி நான் எப்பவுமே பார்த்தது இல்லையே. சிங்கி, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரவுண்டுக்கு போயிடுவல. ஓ ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது. இந்த தடவை நான் உங்க கூட சேர்ந்து கர்பா கும்பிட போறேன். வாவ் சிங்கி, இது உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா தான். அப்படின்னா நான் உனக்காக செப்பரேட்டா ஒரு சின்ன கர்பா விளக்க வாங்குறேன். நீ தனியா கர்பா வச்சு கும்பிடு. ஓகே? இத கேட்டு சிங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அம்மா அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஷாப்புக்கு போனாங்க. அங்க நிறைய பூஜை பொருட்கள் இருந்துச்சு. அப்புறம் கர்பா விளக்கும் இருந்துச்சு. அங்க இருக்கிற கர்ப்ப விளக்கெல்லாம் ரொம்ப அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. அத பார்த்து சிங்கி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு சின்ன கர்ப்ப விளக்கு கொடுங்க. அப்படி அம்மா சொன்னதும் ஷாப்கீப்பர் ஒரு பெரிய கர்ப்ப விளக்கையும் சின்ன கர்ப்ப விளக்கையும் கொடுத்தான். அந்த 2 கர்ப்ப விளக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அம்மா சிங்கி 2 பேருமே தாண்டியாவுக்கு தேவையான ட்ரெஸ் பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கட்டு அம்மா வாங்கிட்டு வந்த கர்ப்ப விளக்க பார்த்து கேட்டா, வாவ் சிங்கி, இது என்ன? இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அட, இது கர்வா தீபம். சிங்கி, இந்த வாட்டி நீயும் கர்வா தீபத்தை எடுத்து வந்திருக்க? ஆமாப்பா. அட, எனக்கு கொஞ்சம் சொல்ல, இது என்ன? அது வந்து அம்மா அம்மா நில்லுங்க, நான் சொல்றேன் கட்டு கிட்ட. அப்பா அம்மா சிங்கி சொன்னதை கேட்டு பயங்கரமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் சிங்கி கர்ப்ப விளக்க பத்தி கட்டு கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா. அடுத்த நாள் காலையில கட்டு சிங்கி சீக்கிரமா எழுந்துச்சிட்டாங்க. குளிச்சு முடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போனாங்க. வாங்க பசங்களா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, நாம விளக்கு வைக்கணும். ஓகேமா அப்படின்னு சொல்லி சிங்கி பக்கத்துல விளக்கு வச்சு உட்காந்தா. அம்மா எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அவளும் அவளுடைய விளக்குக்கு பூஜைய செஞ்சா. இப்படி அம்மாவை பார்த்து சிங்கி நல்லபடியா பூஜையும் செஞ்சு முடிச்சா. நவராத்திரி பூஜைக்கு அப்புறமா வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்துருந்தாங்க. அப்போ சிங்கி சொன்னா, அம்மா, அப்பா, கட்டு, ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு தாண்டியா நைட்டுக்காக நாம பிராக்டிஸ் பண்ணணும். அட ஆமா ஆமா, பேசுறதுக்கு நீ எங்க விடுவ? ஞாபகம் இருக்கு, தாண்டியா நைட்ல பெஸ்ட் டான்ஸ் நம்மள்தான் இருக்கும். அப்படின்னா வாங்கப்பா, நம்ம இப்பவே பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, சரி, நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, அப்படியே பண்ணுங்க. 1 2 3 4 1 2 3 4. இப்ப ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். சிங்கி தாண்டியால எக்ஸ்பர்ட். அதனாலதான் அவ எல்லாருக்கும் தாண்டியா டான்ஸ் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. பிராக்டிஸ் பண்ணி பண்ணி சாயந்தர நேரமும் ஆச்சு. எல்லாரும் ரெடி ஆயிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க குழந்தைங்களா, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. போறதுக்கு முன்னாடி பூஜையை பண்ணி ஆகணும்.
அப்போதான் தாண்டியாவுக்கு போக முடியும். அம்மா சிங்கியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கிக்காக ஒரு ஹேர் ஸ்டைலையும் பண்ணாங்க. அம்மா அவருடைய ஹேருக்கு கலர்ஃபுல்லான ஹேர் கிளிப்ஸ போட்டாங்க. சிங்கி கலர்ஃபுல்லான சோலி போட்டிருந்தா, அதுக்கு மேட்சிங்கான பேங்கிள்ஸும் போட்டிருந்தா. சிங்கி, நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க. தேங்க்யூ கட்டு, நீயும் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கே கட்டு. சரி சரி வாங்க, எல்லாரும் கர்ப்பா விளக்குக்கு பூஜை பண்ணணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கர்ப்பா விளக்க சுத்தி நம்ம விளையாடணும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கர்ப்பா விளக்குக்கு பூஜை செஞ்சாங்க. கட்டு சிங்கி அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கார்ல உட்காந்துக்கிட்டு தாண்டியா நைட்டுக்காக வீட்ல இருந்து கிளம்புனாங்க. வாவ், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்பா அம்மா. ஆமா, இந்த ஊர்ல இதான் பெரிய கிரவுண்டு. இங்க பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். இங்க லைட்னிங், மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வரைக்கும் சத்தம் கேக்குது. கேட்கவே ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஆமா ஆமா, வா போலாம். உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம். உள்ள போய் பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அங்க கூட்டம் ரொம்ப பெருசு. அங்க நடுவுல ஒரு ஸ்டேஜும் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜுக்கு மேல 2 கப்ஸும் இருந்துச்சு. கட்டு, அதுதான் அவங்க கொடுக்க போற ட்ராஃபி. இதுல ஒன்னு மிஸ்டர் தாண்டியா சாம்பியன், இன்னொன்னு மிஸ் பெஸ்ட் சாம்பியன். அது நாம தான் ஜெயிக்க போறோம் இல்ல சிங்கி? அப்படி கட்டு சிங்கி எல்லாரும் கூடவும் சேர்ந்து தாண்டியா ஆட ஆரம்பிச்சாங்க. அப்பா அம்மா 2 பேரும் அவங்க கூட ஜாயின் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாரும் நல்லா தான் தாண்டியா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. இவ்வளவு நேரம் ஆச்சு, கட்டு சிங்கி 2 பேரும் இன்னும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. பசங்க மட்டும்தான் இன்னும் விளையாடுறாங்க. இரு, நான் கட்டுச்சிங்க கிட்ட சொல்றேன். அவங்களும் நிக்கட்டும், இல்லனா ரொம்ப சோர்ந்துருவாங்க. அப்பா போய் கட்டு சிங்கியை கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரு. குழந்தைங்களா, சரி வாங்க, உங்களுக்கு சோர்வா இருக்கும். ஆனா கட்டு சிங்கி நிப்பாட்டவே இல்ல. அவங்க 2 பேரும் சுத்திக்கிட்டே அப்பா கிட்ட சொன்னாங்க, இல்லப்பா, நாங்க வரமாட்டோம். நாங்க ஜெயிக்கணும்ப்பா. அட என்னாச்சு? அட, நீங்க பாரு, இவங்க பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அப்பதான் அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இப்போ டான்ஸ் பண்றத கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா தாண்டியா நைட் சாம்பியனுக்கு இன்னைக்கு அவார்டு கொடுக்க போறோம். சிங்கி, நீ பாட்டு அவார்டு கொடுக்க போறாங்க. செம்மையா இருக்க போதுல. இன்னைக்கு தாண்டியா நைட்டோட சாம்பியன் யாருன்னா கட்டு. அப்புறம் மிஸ் தாண்டியா நைட் சாம்பியன் யாருன்னா கட்டுவோட தங்கச்சி சிங்கி. ஆமா, இவங்க 2 பேரு அற்புதத்தை பண்ணிட்டாங்க. அமேசிங் அவார்டு வின் பண்ணிட்டாங்க. இதை கேட்டு கட்டு சிங்கி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வேகமா ஸ்டேஜுக்கு ஓடினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராஃபியை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் குழந்தைங்களா. அங்க கேமராவை பாருங்க. உங்க கூட ஒரு போட்டோவை எடுத்துக்கணும். அப்புறம் இந்த போட்டோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும். இது உண்மையாவா சார்? நாங்க எங்க அப்பா அம்மாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா? ஆமா சார், அப்பா அம்மா 2 பேரும் அங்க இருக்காங்க. குழந்தைங்களா, கண்டிப்பா நீங்க 2 பேரு ரொம்ப நல்ல குழந்தைங்க. அப்படி கட்டு சிங்கி 2 பேரும் அம்மா அப்பாவை ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க. இந்த மாதிரி నవరాత్రిயுடைய முதல் నాள் కట్టు చింకికి இன்னும் ரொம்ப స్పెషల్లా మారచ్చు. మీకు ఈ వీడియో నచ్చినట్లయితే లైక్ చేయండి, షేర్ చేయండి, కామెంట్ చేయండి మరియు సబ్స్క్రైబ్ చేయండి.